அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை காசெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஏதாவது கடையில் ஒன்றா போய் வாங்கி சாப்பிடுமே அந்த மாதிரி நானும் வந்து காசு சேர்த்து வச்சுருந்தேன். அதாவது எப்படி சொல்கிறதுங்க, நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து எப்படியும் ஃபேமிலியோடு போனோம்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ், அதாவது நம்ம சிஸ்டர் கூட வந்து ஜாலியாக வந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்க்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக போயிருந்தேன். போயிட்டு வரத்துக்கே பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. பசங்களையும் எப்படியே எக்ஸாம் போகிற இடத்துல கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு அங்கேயே வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் சரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கடை எனக்கு கண்ணுக்கு தென்பட்டது. சரி நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அப்பா சின்ன வயசில் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்றதில்ல. அப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு ஆசை வந்தது, சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன், என்னென்னா எப்படிலாம் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் புதினா சட்னி தக்காளி சட்னி தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த பொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கு போடுவாங்களாம், காரப்பொரி அப்படின்ற மாதிரி. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பொடி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொன்றும் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதெல்லாம் ஒவ்வொரு பொடி வச்சுருந்தார். அதெல்லாமே அவரே ஹேண்ட்மேடு தான், எதுவும் நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற கேரட், பீட்ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாம் நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய கேரட்டு தான் அதுக்கு நல்லா இருக்குங்களாமா. எல்லா கேரட்லேயும் நம்ம செஞ்சிட முடியாதுமா. இது இந்த இனிப்பாக இருக்கக்கூடிய கேரட்டில் செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்கே தானே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி மேட்டுப்பாளையத்துக்கு நம்ம எங்கே போகிற, சரி இப்போ இவர்கிட்டயே கிடைச்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுங்க, வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு அது இதையும் பொரிச்சதை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொரியில் கூட சொன்னாருங்க இவர். பொரியிலே பார்த்திங்கன்னா கையில் வறுக்கிற பொரி தான் உடம்புக்கு நல்லதாமா. அதுவே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மிஷினில் போட்டு பொரித்து கொண்டு வராங்களா. அந்த மாதிரி பொரியெல்லாம் வாங்க வேணாம், ஏன்னா அதெல்லாம் ஒரு 10 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குமா சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வரத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவே இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா தாங்க. சரி 25 ரூபாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்ததுங்க. நம்ம வந்து இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிட்றோம்னா இப்போ எவ்வளோ சாப்பிடுவோம், இவ்வளோ தானங்க சாப்பிடுவோம். அந்த ஒரு இது வந்து 25 ரூபாயிலே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டெலிசியஸாக இருந்தது. எனக்கு ரொம்பவே மனநிறைவாக இருந்தது அந்த 25 ரூபாய்க்கு வாங்கினது. சரி என் சிஸ்டர் வர காணோம். அப்புறம் நானே தனியாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி என்ன பண்ணுறது, சரி இருந்தாலும் நம்ம வாய் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேக்டொனால்டு இருந்தது. சரி அதை போய் பார்ப்போமே, சரி அதையும் ஒரு தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டதே இல்லை. சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்லாவே இல்லைங்க. எனக்கு சரியான கோபமாயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 கிலோவே 350 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர், நாங்கள் என்னது ஆஃபர் ஆசை, நம்ம போன நேரம் ஆஃபராக வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா ஆஃபராக அதுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் அப்புறம் இது சாஸ், டொமேட்டோ சாஸும் ஆஃபர்னாங்க. ஐயோ அப்படின்னா பரவாயில்லையே கொடுங்கப்பா, அப்போ 350 ரூபாய்க்கு அதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சின்னு பார்த்தா நீங்கள் 100 ரூபா கொடுக்கணும். அப்போ 100 ரூபா கொடுத்தா தான் ஆஃபருன்னா, அப்போ உங்கள் ஆஃபரே வேணான்ட்டு எங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் தோசை நல்லா இருந்துச்சு. ஜெயப்பூரா தின்ன முடியுது. இந்த டைலாக் தாங்க எனக்கு சத்தியமாக ஞாபகம் வந்துச்சு. நானும் என் சிஸ்டர் இதை தான் நடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பேசாமல் அந்த தட்டுவடை செட்டு கடை, அந்த அண்ணன் கடையே செம்மையாக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு சத்தியமாக அப்படியே இந்த நம்ம பஜ்ஜி மாவில் பஜ்ஜி போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த பஜ்ஜி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பஜ்ஜி மாவில் சிக்கனை போட்டு எடுத்து வச்ச மாதிரி. சத்தியமாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இது என்ன நல்லா இருக்குது, நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது நமக்கு ஹெல்த்தியும் கிடையாது, ஆனால் இது எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன தான் எனக்கு புரியல. எனக்கு என்ன இதில் நல்லா இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்களுக்கு இது சாப்பிட்டுட்டே இருந்தனால அப்படி தோணுதான், எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் எனக்கு இது சுத்தமாக சாட்டிஸ்ஃபையாக ஆகலை. எனக்கு காக்கா முட்டை படம் ஃபீலிங் தாங்க. நானும் காசை சேர்த்தி வச்சு சரி ஏதாவது நல்லா சாப்பிட்லான்னு சாப்பிட்டு பார்த்தா அநியாயம் என் 350 ரூபா வேஸ்டானதான் மிச்சம். அதை சாப்பிட்டே முடிக்க முடியல. என்னடா பண்ணுறது, வெள்ளிக்கிழமை அதுவும் வீட்டுக்கு எடுத்து போனால் அம்மாட்ட வாங்குவோமேன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி முடியாமல் சாப்பிட்டு போனோம். அவ்வளோதான்.
ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்க, அங்கேருந்து நம்ம உள்ளே பஸ்ஸு கொண்டு போயிட்டு திரும்பி நம்ம அங்கேருந்து வெளியே வருவோம் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே இருக்கும். நீங்கள் போகும்போது உள்ளே என்ட்ரி போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சத்யா கடைக்கும் சத்யா அப்ளையன்சஸ்ன்னு இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ இவங்கள்ட்ட ஸ்வீட் வெரைட்டி, புளிப்பு வெரைட்டி, தக்காளியில் வேறு செஞ்சு தராங்களா, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.